ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது மகரிஷிகளின் அசக்தி நீங்க பெற வேண்டும். நீங்க எண்ணி வழி அந்த மகரிஷின் நல்வழியால் உங்க வாழ்வின் நலமும் வளமும் மகரிஷின் அசக்தி வளர்ந்து அந்த மகரிஷின் நல்வழியிலே நீங்க செல்ல அந்த மெய்வழி உங்களுக்குள் வளர வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். ஆகவே ஆசீர்வதிக்க போகும்போது நீங்க பாத நமஸ்காரம் செய்யாதீர்கள். நீங்க ஏங்கி அந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்றுதான் இங்கே வந்து அருளாட்சி பெற வேண்டுமே தவிர பாத நமஸ்காரம் செய்யும்போது உங்க நினைவுகள் கீழே சென்று விடுகின்றது. நான் கொடுக்கும் ஆசையை இப்ப மைக்குக்கு முன்னாடி இருந்து பேசினால்தான் அந்த ஒளி பதிவாகின்றது. மைக்கை திருப்பி வைத்து விட்டால் என்னாகும்? இதை போல உங்க உணர்வின் இயற்க எண்ணங்கள் அது நாம் கொடுக்கும் ஆசையுடன் இயங்கி நிற்பதுதான் பதிவாகும். ஆக அந்த பதிவு செய்வதற்குத்தான் இப்ப உங்களுக்கு அந்த ஆசை கொடுப்பது. உங்க அம்மா அப்பா தாய் தந்தையர் தான் நீங்க பாதம் பணிந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆக குருவிடம் வரப்போகும்போது இதெல்லாம் பள்ளிக்கு சென்றாலும் குருதான் உங்களுக்கு நல்வழி செல்வதற்கும் ஞானியின் அணுசக்தி நீங்க பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் ஆற்றலை வழிகாட்டுகின்றோம். அது உங்களுக்குள் பதிவாக்குகின்றோம். அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இயங்கும் போது ஏக்க உணர்வுடன் நேர்முகமா பார்த்து அது பதிவு செய்து கொள்வதுதான் முறையை தவிர பெரியவர் நாம் வணங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெரியவருடைய உணர்வை நமக்குள் பதிந்து கொண்டால்தான் அது நமக்குள் அது பெரிதாக வேலை செய்யும். ஏதோ பெரியவருக்கு வணக்கம் செய்கிறேன் என்று நாம தலை குனிந்து அதை செயல்படுத்துவது அல்ல. ஆக தலை நிமிர்ந்து மகரிஷின் அருளை நமக்குள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நம்ம உடலுக்குள் செலுத்தி நமக்குள் தீமை வைக்கும் உணர்வுகளை நமக்குள் அடிப்பணியை செய்ய வேண்டியதற்குத்தான் இப்ப நாம கொடுக்கும் ஆசீர்வாதம். அதனால இதை நாம பழகிக்கொண்டால் அழைத்து சொல்லவும் ஆகிவிடும். இப்ப நாம வேகமா வந்து முந்தித்தல்னால அங்க போய் நின்று வேலைக்கு பார்க்கிறோம். அது வரையில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதனால இதே மாதிரி இருந்தது. யார் வந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் வாங்க வரப்போகும்போது பாத நமஸ்காரம் செய்வதை அது தவிர்க்கும். அது பாத நமஸ்காரம் என்பது தாய் தந்தை தான் அது பாத நமஸ்காரங்களை செய்ய வேணும். குருவிடம் நான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றது, குருவுடைய ஆசி உங்களுக்கு அந்த நல்வழி பெறும் மார்க்கமும் அந்த மார்க்கமான நிலைகள் உங்களுக்குள் பதிவு செய்ய இருக்கின்றேன். அதை திரும்பி நீங்க எண்ணும் போது அந்த சக்தி உங்களுக்குள் இயங்கி அது உங்களை நல்வழி காட்டுகின்றது. அது ஒரு ரேடியோ பெட்டியில் அது எதை பதிவு செய்யணுமோ அதைத்தான் அதை இயங்கும். அதே போல உங்களுக்குள்ள உயர்ந்த கருத்துக்களை அது பதிவு செய்யும் போது அதை நீங்க திருப்பி எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி உங்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்க செயலின் தன்மையும் நல்லதாகவும் உங்க உடலுக்குள் அது மகிழ்ச்சி பெற செய்யும். இது பெற வேண்டும் என்றுதான் பிரார்த்தித்து நீங்கள் இது பெற வேண்டும் என்றுதான் சதா என்னுடைய தியானமும் இருக்கின்றது. நீங்கள் பெற வேண்டும் என்று நான் தியானிக்கும் போது நீங்க எந்தெந்த உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சக்திகள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அதையெல்லாம் எனக்குள் விளைகின்றது. இதை போல நீங்களும் இதை போல உங்களுக்குள் வளர்ந்து உங்க குழந்தைகளுக்கு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். அம்மா அப்பா ஆரோக்கிய நிலைகள் பெற வேண்டும். நம்ம மூதாதைகள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். அவர்கள் சொல் என் பால் என்னை பார்க்கும்போது இனிமையா இருக்க வேண்டும் என்று உங்க குடும்பத்துக்குள் இதே மாதிரி குறைகளை காணாதபடி இது ஒரு பழக்கமா வாங்கும். இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி வந்தால் குறை என்பது நம்மை விட்டு அகன்றுவிடும். அவர்களும் அதை தான் சொல்லுகின்றார். நம்ம குடும்பத்தை பொறுத்தவரையில் மாதிரி இந்த குறைந்தபட்சம் இதே மாதிரி நீங்க சொல்லி இதை பழகுங்கள். இந்த பழக்கம்தான் நாம எதை எண்ணுகின்றோமோ நம் உயிர் அது படைக்கின்றது. எதை எண்ணுகின்றோமோ அது உடலாக மாற்றுகின்றது. அது எதை பதிவு செய்தோமோ அது நினைக்கும் போது அது நம்மை இயக்குகின்றது என்ற இந்த நிலைதான் இந்த விநாயகர் தத்துவமும் நாம் கோயில்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய நிலைகளும். ஆகையினால இதை திரும்ப திரும்ப உங்களுக்குள் பதிவு செய்வது. நான் ஒண்ணும் அறியாத ஒரு மூடன் தான். ஆனால் எனக்கு கல்வி ஞானம் கிடையாது. ஆனா எழுத்தறிவும் அதிகமாக கிடையாது. இதை நாம் மீண்டும் எனக்கு தெரிந்து கொள்வதற்காக எனது குருநாதர் இதை போன்றுதான் திரும்ப 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 எனக்குள் ஆழமாக பதிவு செய்து அந்த எண்ணத்தை நினைவு கொண்டு வந்தார்கள். அதனால்தான் ஒவ்வொரு கூட்டு தியானத்துக்கு வரப்போகும்போதும் உங்களுக்குள் இந்த நினைவின் தன்மையை அது ஆழமாக உங்க நினைவின் சுவாசிக்க செய்து இந்த உணர்வின் சக்தி ஆழமாக பதிவு செய்து நீங்கள் எண்ணும் போது அந்த உயர்ந்த சக்திகள் நீங்க சுவாசித்து உங்க உடல் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கி நீங்க சொல்லும் செயலும் நீங்க பேச்சும் நிலைகளை பிறர் கேட்டு உணரும் போது உங்களுக்குள் வரும் பகைமையுடைய நிலைகள் அணுகாத நிலைகள் காத்துக்கொள்ள உங்க எண்ணம் உதவும். அது உதவ வேண்டும் என்ற இந்த நிலைகள் கொண்டுதான் என்னுடைய சதா தியானமே அதுதான்.